அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றும் ஒரு தலைப்போடு உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இன்றைய தலைப்பு ஹுரூஃபுல் முதாரிஆ. ஹுரூஃபுல் முதாரிஆ என்றால் நிகழ்கால வினை சொற்களுக்கு வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன? நிகழ்கால வினை சொற்களுக்கு வரக்கூடிய எழுத்துக்கள். உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் அலிஃப் நூன் யா தா. அலிஃப் நூன் யா தா. இந்த 4 எழுத்துக்களும் தான் நிகழ்கால வினை சொற்களுக்கு வரக்கூடிய எழுத்துக்கள். உதாரணமாக அன அஹ்துர். எனவே அஹ்துர் என்ற இது ஒரு வினை சொல், அதாவது நிகழ்கால வினை சொல்லினுடைய எழுத்தாக அடையாளப்படுத்தப்படும். நஹ்னு நஹ்துரு. எனவே இந்த நூன் இந்த இடத்துல நிகழ்கால வினை சொல்லினுடைய எழுத்தாக அடையாளப்படுத்தப்படும். ஹுவ அஹ்மத் யஹ்துரு. எனவே இந்த யா இது நிகழ்கால வினை சொல்லினுடைய ஒரு எழுத்தாக அடையாளப்படுத்தப்படும். அந்த ஹிய. அந்த நீ ஹிய அவள். ஹவுலா தஹ்துர். அதாவது ஹிய அதுக்கான ஒரு பேரை நாங்கள் வைக்கிறோம் ஹவுலான்னு சொல்லி. எனவே தஹ்துர். எனவே நாங்கள் இந்த இடத்துல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த 4 எழுத்துக்களும் அலிஃப் நூன் யா தா, இந்த 4 எழுத்துக்களும் தான் இதுல நிகழ்கால வினை சொல்லினுடைய எழுத்தாக கொள்ளப்படும். நிகழ்கால வினை சொல்லினுடைய எழுத்தாக கொள்ளப்படும். இப்போது நாங்க உதாரணத்துக்கு வருவோம். உதாரணமாக முதலாவது உதாரணம் அல்லது இதுல தந்திருக்கிற உதாரணங்களை பாருங்க. இது கொஞ்சம் ஹார்டான அல்லது கொஞ்சம் கஷ்டமான ஒரு உதாரணம் என்றால் இது அந்த பாடத்தினுடைய பின்பகுதியில் இருக்குது என்ற வகையில், இந்த புத்தகத்தினுடைய பிற்பகுதியில் வருவது என்ற வகையில் இது கொஞ்சம் ஹார்டான விஷயங்கள். ஹபலஹு ثم يغدو إلى الجبل فيحتطب فيبيع فيأكل ويتصدق خير له من أن يسأل الناس. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு ஹதீஸ். உங்களில் ஒருவர், நான் கருத்தை சொல்லிட்டு நாங்கள் எங்களோட பாடத்தோட தொடர்பான விஷயத்துக்கு வரோம். உங்களில் ஒருவர் அவருடைய கயிறை எடுத்துக்கொண்டு மலைப்பகுதிக்கு சென்று விறகு தேடி அதை விற்று அதை சாப்பிட்டு அதன் மூலமா அவர் சதக்கா செய்வதானது அவர் மனிதர்களிடம் பிச்சை கேட்பதை விட சிறந்தது என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எனவே ஏற்கனவே நான் சொன்ன 4 எழுத்துக்கள் வினை சொல்லினுடைய எழுத்தாக கொள்ளப்படும். அலிஃப் நூன் யா தா. எனவே அந்த வகையில் இந்த இடத்துல யா வந்திருக்குது, எனவே நிகழ்காலம். இந்த இடத்துல யா வந்திருக்குது, நிகழ்காலம். இந்த இடத்துல யா, இது யா. எனவே இது எல்லாம் சேர்ந்து இது நாங்க நிகழ்கால வினை சொல்லினுடைய எழுத்தாக கொள்ளுவோம். அதே போல இந்த இடத்துல பாருங்க எஸ் அல, இதுவும் நிகழ்கால வினை சொல்லினுடைய எழுத்தாக கொள்ளப்படும். அடுத்தது ரெண்டாவது பாருங்க. இதெல்லாம் ஏற்கனவே வருகின்ற இந்த பாடத்துக்கு முந்தைய பாடத்தில் வருகின்ற இந்த நஹு பாடம் இடம்பெற்றிருக்கிற பாடத்தில் வருகின்ற உதாரணங்களை தான் தந்திருக்கேன். خَصَاتٌ نَأْكُلُ فِيهَا وَنَشْرَبُ مِنْهَا وَنَتَطَهَّرُ وَحِلْسٌ نَجْلِسُ عَلَيْهَا. நான் இதுல கருத்தெல்லாம் இந்த இடத்துல நான் சொல்லல, ஆனால் இது எங்கட இந்த பாடத்தோட நஹு பாடத்தோட தொடர்பான விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். இந்த இடத்துல பாருங்க நூன் வருது, அதே போல இந்த இடத்துல நூன், இது நூன். எனவே இதெல்லாம் சேர்ந்து நிகழ்கால வினை சொல்லினுடைய நூனாக எழுத்தாக கொள்ளப்படும். அதே போல பாருங்க மன்யஸ்தரிஹாதைனி, இந்த இடத்துல எது வந்திருக்கு? யா வந்திருக்குது, எனவே நிகழ்கால வினை சொல். அதே போல ஃபகாம ரஜுலுன் ஃபகால அனா அஷ்தரி ஹிமா, இந்த அலிஃப் இது நிகழ்கால வினை சொல்லினுடைய ஒரு எழுத்தாக கொள்ளப்படும். அதே போல ஃபகால மன் யஸீத் யா, எனவே நிகழ்கால வினை சொல்லாக கொள்ளப்படும். இப்ப அடுத்தது பாருங்க தஹ்தலிஃபு முஷ்கிலத்து மரியம் அன் முஷ்கிலத்தி ஸைனப். மரியத்தினுடைய பிரச்சனை ஸைனபினுடைய பிரச்சனையை விட வித்தியாசமானது, வேறுபட்டது.
அப்ப எனவே இந்த இடத்துல நிகழ்காலத்தினுடைய வினைச்சொல்லின் அடையாளமாக தா வந்துள்ளது. எனவே இது நிகழ்கால வினைச்சொல்லின் ஒரு எழுத்தாக கொள்ளப்படும். ஜைனப் துஃபக்கிரு கசீரன். அப்ப எனவே இது தா வந்திருக்குது. இந்த இடத்துல இது நிகழ்கால வினை சொல்லை காட்டக்கூடிய ஒரு எழுத்தாக கொள்ளப்படும். அதே போல இந்த இடத்துல லா துஃபக்கிரு ஃபீஹா, இந்த இடத்துல வருகின்ற இந்த தாவும் இது நிகழ்கால வினை சொல்லினுடைய எழுத்தை காட்டும். அத்தகிது அன்னக லம் தத்தபி அல் ஹிம்யத யா சாயித். இந்த இடத்துல பாருங்க அலிஃப் வந்திருக்குது நிகழ்காலம். அதே போல லம் தத்தபி நிகழ்காலம் முன்னிலையில நாங்க நிகழ்காலத்துக்கு நாங்க சொல்லுவோம். அப்ப எனவே இந்த உதாரணங்களை நாங்க பார்த்தால் எங்களுக்கு மிக தெளிவாக விளங்கும் இது நிகழ்கால வினை சொல்லினுடைய எழுத்து என்பது எங்களுக்கு தெளிவாக விளங்கும். எனவே நான் ஆரம்பத்தில் சொன்னதை நான் திருப்பியும் ஒரு முறை சொல்றேன். இந்த 4 எழுத்துக்களும் அலிஃபும் நூன் யா தா, அலிஃப் நூன் யா தா, இந்த 4 எழுத்துக்களும் நிகழ்கால எழுத்தினுடைய எழுத்துக்களாக கொள்ளப்படும். நிகழ்கால எழுத்துக்களாக கொள்ளப்படும். இதுல ஒரு பயிற்சி ஒன்று வந்திருக்கு. இந்த பயிற்சியில நாங்க ஒரு 3 கேள்விகளை நாங்க செஞ்சு பார்ப்போம். உதாரணமா வினை சொற்கள் தந்திருக்குது. அனேண்டு வந்தால் இது எப்படி வரும்? நஹ்னு, அந்த, ஹுவ, ஹிய, இப்படி வந்தால் எப்படி வரும் என்றதைத்தான் நாங்க இந்த இடத்துல என்ன செய்ய போறோம், நாங்க நிறைக்க போறோம். அரஃப, அரிஃப், நஅரிஃப், நஹ்னு வந்தால் நஅரிஃப், தஅரிஃப், அந்த, ஹுவ யஅரிஃப், ஹிய தஅரிஃப், சமிஅ, அஸ்மஉ, அஸ்மஉ, நஸ்மஉ, தஸ்மஉ, யஸ்மஉ, தஸ்மஉ, இல்தஹக, அல்தஹிகு, நல்தஹிகு, இதுல நூன் வரும், நல்தஹிகு, தல்தஹிகு, இல்தஹக ஒன்றோடு ஜாயின் ஆகினான், சேர்ந்தான், பின்தொடர்ந்தான். யல்தஹிகு, தல்தஹிகு, நஷா, யன்ஷாஉ, நிகழ்காலம் யன்ஷாஉ, அன்ஷாஉ, நன்ஷாஉ, தன்ஷாஉ, யன்ஷாஉ, தன்ஷா. அப்ப எனவே ஏனைய உதாரணங்களை பிள்ளைகள் நீங்க செஞ்சு பாருங்க. அந்த உதாரணங்களோட உங்களுக்கு இன்னும் இது தொடர்பாக நல்ல கிளியரான ஒரு பிக்சர் ஒன்று வரும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.